நிகழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு, சத்தத்தை குறைங்க. எல்லாம் பெண்கள் பதில படிச்சுட்டு வந்துட்டீங்களா? சத்தத்தையே காணாம. அலிஸ்லாம் கொஞ்சம் பேர் வரணும். அப்படியா? அப்ப நாங்க அது வரைக்கும் பசங்களுக்கும் ஆண்கள் பதில் நடத்திட்டு இருக்கிறவா? சரி சரி. இப்ப நேற்று வந்து அந்த குத்தூஸ் தினத்தை பத்தி சொன்னேன். அந்த குத்தூஸ் தினத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு சொன்னா, அந்த மஸ்ஜித் அல் அக்ஸா பைத்துல் மக்தஸ்ல இருந்து வந்தது அந்த குத்தூஸ். நான் நேற்றே வந்து சொன்னேன், அது வந்து ஈரான் ஆளுதான் உருவாக்கப்பட்டனால அதை கடைபிடிக்கிறாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஜியோனிசத்துக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் சொல்லி நேற்று வந்து அன்றைய தினத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஈரானை சேர்ந்த எல்லா தலைவர்களும், அந்த உச்ச தலைவர்னு சொல்லுவோம்ல, அவரை தவிர்த்து மற்ற எல்லா தலைவர்களும் பேரணி மாதிரி நடந்து போயிருக்கிறாங்க. இவனெல்லாம் ஓடி ஒளிஞ்சு பங்கருக்குள்ள கிடக்குறானுங்க. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, பாலஸ்தீனம் தான் ஜெயிக்கணும், பைத்துல் மக்தஸ் தான் வந்து மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான் அதை உருவாக்குறாங்க. இஸ்ரேலை அழிக்கணும், ஜியோனிஸ்ட் அழிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே 10,000 20,000 மக்கள் அந்த பேரணி மாதிரி போறாங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாரும் வந்து வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அதுதான் அவங்களுடைய அந்த தக்குவா, அவங்களுடைய அந்த தைரியம். அவனுக்கெல்லாம் நான் நேரத்தை சொன்னேன்ல, அரபு நாட்டுல இன்னைக்கு என்ன ஆயிட்டானுன்னு சொல்லி அந்த மாதிரி நிலைமை அவங்க இருக்கிறாங்க. இப்ப வந்து சொல்லியிருக்காங்க, அங்க அரபு நாட்டுல தாக்குதல் நடந்த இடத்துலாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து போடக்கூடாது, போட்டோ வீடியோ எடுத்து போட்டா அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது ஒரு தகவலுக்காக. சரி, பசங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். மைக் எங்க? இங்க இருக்கு. தம்பி நீங்க எந்திரிச்சிங்க, வாங்க கொஞ்சம் இப்படி வாங்க, முன்னாடி வாங்க. இந்த இடத்துல கேப் விட்டு உட்காருங்க. அனஸ் இப்படி முன்னாடி வா, நீ கொஞ்சம் ரைட்டுக்கு வா, நீ ரைட்டுக்கு வா, நீ கொஞ்சம் பின்னாடி போ. முதல் கேள்வி கேளுங்க. என்ன? அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அது எவ்வளவு, அது என்ன, அது தப்பு. சரி, வேற என்ன? பாவம். ரைட்டு. எந்த அளவுக்கு பாவம்? அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிடுவான்? என்ன ஒரு சத்தியம்? நீங்க வாங்க, ரைட்டுக்கு வாங்க, நீனு வா, நீனு இந்த ரைட்டுக்கு இப்படி வந்துரு. அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யலாமா? குர்ஆன் மேல சத்தியம் செய்யலாமா? சரி, நீ விளக்கம் தப்சீர் கொடுக்குற, நான் உனக்கு தப்சீர் ட்ரைனிங் அப்புறமேட்டு தருவான். நீ என்ன வந்து இந்த மாதிரி ஆயிரு. சரியா? எது மேல சத்தியம் செய்யவே கூடாதா? எது மேல மட்டும் சத்தியம் செய்யலாம்? யார் மேல மட்டும் சத்தியம் செய்யலாம்? இந்த பொண்ணு, இந்த கொடுங்க, இருங்க இருங்க, சொல்லுங்க. அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் செய்யணும். அல்லாஹ் தவிர்த்து குர்ஆனை வந்து சத்தியம் செய்யறது, குர்ஆன் மேல ஆணை, தாயின் மேல ஆணை, தகப்பன் மேல ஆணை, நீதிமன்றத்தின் மேல ஆணை, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்றது பூராமே ஷிர்க். சரியா? இணை வைக்கக்கூடிய காரியம். இணை வைத்தால் அதற்கு மன்னிப்பே கிடையாது. சரியா? நம்ம உறுதியா இருந்தா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணலாம். சரியா? இத அடுத்து வந்து கேளுங்க பசங்களுக்கு. வேதனையின் அறிகுறிகள் கண்டதில் நம்பிக்கை கொண்டதால் வேதனை விளக்கப்பட்ட ஒரே சமுதாயம் எது? வேதனையின் அறிகுறிகள் கண்டதில் நம்பிக்கை கொண்டதால் வேதனை விளக்கப்பட்ட ஒரே சமுதாயம். வேதனை வரும்னு சொல்லி அந்த வேதனையினுடைய அறிகுறிகளை பார்த்த உடனே ஒரு சமுதாயம் மட்டும் என்ன பண்ணிடுச்சு? அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனா நபி வந்து அழிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. சரிங்களா? அந்த நபி மறுபடியும் வந்து பாக்குறாரு, பார்த்து அழியாம இருக்கிறாங்க. அந்த சமுதாயம் எது? இந்த யூனுஸ் நபி. மைக்ல சொல்லுங்க உங்க பேரு. யூனுஸ் நபி. உமர் ஃபாரூக்.
சரி, ரொம்ப ஈஸியான கேள்வி. ஹிஜ்ரி ஆண்டின் 3வது மாதத்தின் பெயர் என்ன? பெரியவங்க சொல்லுங்க. ஹிஜ்ரி ஆண்டின் 3வது மாதத்தின் பெயர் என்ன? பெரியவங்க உங்களுக்கு தான் 2 கேள்வி கேட்டாச்சு. அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்க. இல்ல, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் ஜமாத்ல வந்து தொழுது போயிருக்காங்க, இரவு தொழுகை. சரி அதுல விக்ரையும் முடிச்சிட்டாங்க. இப்ப மறு ஜமாத்ல தொழுகலாமா? சரி, நம்ம விளக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். முடிக்கிறதுக்குள்ள சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் எந்த மாதம்? ரபியுல் அவ்வல் என்ன மாதம்? யார் பிறந்த மாதம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த மாதம். சரியா? இந்த ஒரு ஃபேனை போட்டு விடுங்களேங்க, ரொம்ப வெக்கையா இருக்கு. சவுண்ட் வருதா? இதையும் போட்டு விடலாம். சென்டர்ல தண்ணி வடிதா? சரி சரி, சின்ன பசங்களுக்கு சின்ன கேள்வி, ஓகேவா? வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பெண்கள் பதில ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த அந்த வசூல் சம்பந்தமா ஏற்கனவே நம்ம அறிவிப்பு செஞ்சிருந்தோம். வசூல் பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்க. அந்த பெண்கள் பகுதி பொறுப்பாளர் இடத்துல உங்களுடைய பேரும் அமௌண்ட்டும் கொடுத்தீங்கன்னா பில்லு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா வாலி வசூல் மாதிரி வாலியில வசூல் பண்ணி மொத்தமா கொடுத்தீங்கன்னா அவங்க பில் போட்டு கொடுத்துருவாங்க. இது தகவலுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு தகவலுக்காக. சரி, இப்ப முதல் கேள்வியை வந்து இந்த கேள்வியை பசங்களை கேட்டுட்டு ஆரம்பிச்சிருவோம். இந்த இதை கேளுங்க, இந்த இது கூட கேட்கலாம். இதை கேளுங்க. அந்நகல் என்னும் குர்ஆன் அத்தியாயத்தின் பொருள் என்ன? அந்நகல் திரும்பி பார்க்க கூடாது ரெண்டு பேரும். குர்ஆன் அத்தியாயத்தின் பொருள் என்ன? அந்நகல்னு சொல்லி சூறா ஒண்ணு இருக்கு. அந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? அந்நகல். அந்நகல் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்தாச்சு. கேன்சல். யாரு சொல்லி கொடுத்தா? அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, இது முடிச்சுட்டு பெண்கள் பகுதிக்கு சொல்லி கொடுத்தா கணக்குல கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கிறீங்க. சரி, பூஜை உணவு சொல்லியாச்சு. சரி, முதல் கேள்வி வந்து ஏடிஎம்க்கு. அதாவது வந்து ஒரு 3 ரவுண்டு முடிஞ்சோடனே பெண்கள் பதிலே வந்து பொதுவான கேள்வி கேட்போம். சரிங்களா? முதல் ரவுண்ட்ல உள்ளது சூரத்துல் மாயிதால வந்து அப்படியே அந்த கண்டினியூட்டி. நம்பிக்கை கொண்டோரே சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள் என்ற கட்டளை எப்போது மட்டும் பொருந்தும்? நம்பிக்கை கொண்டோரே சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பாதீர் என்ற கட்டளை எப்போது அருளப்படும் போது மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டோம்னா அது வெளிப்படுத்தப்பட்டுவிடும். குர்ஆன் அருளப்படும் பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டுவிடும் சொல்லிட்டு வாசகம். சரி, குர்ஆன் அருளப்படுற நேரத்துல மட்டும்தான் கேள்வி கேட்க கூடாது. இந்த வசனத்தை வச்சுட்டு சில அஜித்குமார் என்ன பண்ணுவாங்க, போய் ஏதாவது கொஞ்சம் இடக்கு முடக்க கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்க கூடாதுன்னு. குர்ஆன் அருளப்படுற அந்த நேரத்துல மட்டும்தான் கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க. சில நபி தூதர்லாம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய தந்தை யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. தந்தை யாருன்னு சொல்லி அது வேற மாதிரி அர்த்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க, தர்ம சங்கடமா போயிடும் அது. அதனால குர்ஆன் அருளப்படும் போது தேவையில்லாத கேள்வி கேட்க கூடாதுங்கிற கட்டளை அந்த நேரத்துல மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற நேரங்கள் இப்பதான் வகி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன கேள்வி வேணாலும் என்ன பண்ணலாம், எந்த அஜர்த்தத்தை வேணாலும் போய் நம்ம என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். சரி, அடுத்த கேள்வி வந்து பி டீமுக்கு. அல்லாஹ் ஏற்படுத்தாத பஹீரா, சாயிபா, வசீலா, ஆம் என்றால் என்ன? அல்லாஹ் ஏற்படுத்தாத, இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் உங்களுக்கு. அல்லாஹ் ஏற்படுத்தாத பஹீரா, சாயிபா, வசீலா, ஆம் என்றால் என்ன? இஸ்லாம். பஹீரா காது கேட்கப்பட்ட பெண்ணோட்டகம், சாயிபா சுதந்திரமாக வேலையோடப்பட்ட பெண்ணோட்டகம்,
ம் பசியினால் இரண்டு குட்டிகளை ஈன்றதற்காக சில இடங்களில் விக்கிரங்களுக்கு ஏற்படப்பட்ட ஆடுகள். ம் வேற இன்னும் ஒண்ணு வரணுமே. ஆம் ஆம் ஆண் ஒட்டகம். சரி, ஓகே. அதுல நிறைய பெண்களை வந்து கருவுற செய்தா, நிறைய பெண் ஒட்டகங்களை. இப்ப இது எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா அறிவுக்கு பொருந்தாத நேர்ச்சைகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அறிவுக்கு பொருந்தாம அந்த மக்களிடத்துல அறியாமையில இந்த மாதிரியான நேர்ச்சைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து சி டீமுக்கு. அல்லாஹ் அருளியதை நோக்கியும் இத்தூதரை நோக்கியும் வாருங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன புதுசா எல்லாரும் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? அங்க இருந்து இங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி. இஸ்லாம். எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறினார்கள். சரி, எங்களுடைய முன்னோர்கள் எதுல கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறினார்கள். அவர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா. சரி, அடுத்த ஆண்கள் பகுதிக்கா. அந்த சென்டர் ஃபேனை போட்டு விடுங்க. ஏசி ரொம்ப கூலிங் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த கேள்வி கேளுங்க. பெரியவங்க சொல்லிடுவாங்கல்ல. சரி, இதை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் இருந்த இறுதி வேளையில் தொலை வைத்த நபி தோழர் யார்? கை 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 தூக்குங்க. அபூபக்கர் சித்திக். சரி, அடுத்து பசங்களுக்கு. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா என்ன? யாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா என்ன? நாங்க ஒருத்தன் கை தூக்குறாங்க, கொடுங்க. இந்த மைக்கு சரியா பேசுங்க. அத நான் கேள்வி கேட்கலான்னு வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதுக்குள்ள அதுக்கு பதில வர சொல்லிட்டீங்க. சரி, ஆர்டர் மாத்தி நான் கேட்டுட்டு இருந்தேன், தப்பா கேட்டுட்டோம். பதில் அப்ப கரெக்ட். சரி, வேற யாரு சொல்றீங்க? பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா. இந்த கையை தூக்கிட்டான். அந்த அங்க கொடுங்க. டீ ஏன்பா உள்ள கொண்டு கொடுத்து விடுறீங்க? டீ உள்ள கொடுத்து விடாதீங்க. அல்லாஹ் மஃப்தகலி. ரெண்டு வார்த்தை தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரிங்க, கொடுங்க, மைக்க கொடுங்க. அப்துல் ரஹ்மான். சரி, அடுத்த கேள்வி ஒண்ணு பசங்களுக்கு கேட்டுருவோமா இல்ல பெண்கள் பதிலா போயிருவோம்? பெண்கள் பதில் பசங்களுக்கா? பயங்கரமா செய்யறாப்புல. உங்க பேர் என்ன? உமர் பாருங்க. சரி, பள்ளிவாசல் இருந்து வெளியேறும் போது ஓதுங்குவா என்ன? பள்ளிவாசல்ல இருந்து வெளியேறும் போது ஓதுங்குவா. தெரியாதா? வேற கேள்வி கிடையாது, வரிசையா தான் வரும். சரி, பெரியவங்க பள்ளிவாசல் நம்ம தான் டெய்லி வந்துட்டு இருக்கோம். இந்த ஃபேனை அமர்த்தி விடுங்க. உள்ளதான் ரொம்ப பறக்குதுங்க. அந்த கடைசி சுவிட்ச் அமர்த்துங்க, கடைசி சுவிட்சை மட்டும். பெண்கள் பதில் ஏசி போட்டிருக்கீங்களா? ஒரு 20 போட்டு விடுங்க. அதை எப்படி ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம சரியா வராது. அதுதான் எல்லாருமே சொல்லுவோம். பள்ளிவாசலில் இருந்து வெளியேறும் போது ஒதுங்குவா. மைக்க கொடுங்க. சொல்லிட்டாரு அவரு. மைக்க மட்டும் கொடுங்க அவர்கிட்ட. அவர் சொல்லிட்டாரு. அவர் பேர் எழுதிக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பதில வந்து ஏ டீமுக்கு. நம்பிக்கை கொண்டோரே அமைதியாரன். கேப் விட்டு உட்காருங்க. அப்துல் ரஹ்மான் பின்னாடி போ. நீ என்ன இங்க வா,
நீ வந்து வா, ரைஸ் இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காருங்க, வா இங்க வா. சரி, பெண்கள் பதில ஏ டீமுக்கு. நம்பிக்கை கொண்டோரே, உங்களை காத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நேர்வழி நடக்கும் போது வழிகட்டவனால் என்ன செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். செய்ய முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சரி, பெண்கள் பகுதியில வந்து பி டீமுக்கு. பி டீமுக்கு ஃபுல்லா இன்னைக்கு கொஞ்சம் ஆழமான கேள்வியாவே வருது. உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கி அவர் மரண சாசனம் செய்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? உங்களை சேர்ந்த நேர்மையான இவர் வந்து உங்களுக்கு வந்து சாட்சியாக இருக்கணும். சரி, அப்ப மரண சாசனம் செய்யலாமா? ஆண்கள் பதில சொல்லுங்க, மரண சாசனம் செய்யலாமா? எனக்கு ரீசன் சொல்லணும், காரணம் மட்டும் காரணமும் சேர்த்து சொல்லணும். பெரியவங்கள்ட்ட தானே கேட்டேன். மரண சாசனம்னா என்னன்னு உங்களுக்கு புரியாது, பெரியவங்களுக்கு மட்டும். போன வருஷம் அதை பத்தி தானே நம்ம நடத்தணும் பாடமே. பெண்கள் பகுதியில 3-4 நாள் அதை பத்தி நம்ம நடத்தணும். மரண சாசனம் செய்வதாக இருந்தால் நேர்மையான இருவர் சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் நல்லா சொல்றான். அப்ப மரண சாசனம் செய்யலாமா? செய்யலாம். ஏன் செய்யலாம் சொல்லுங்க, இந்த வசனத்தினால செய்யலாமா? மீரான் பாய், உங்கள்கிட்ட தான் பதில் எதிர்பார்த்தேன். செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? முடிச்சிட்டாரு, சூப்பர். மைக்க கொடுங்க, சொல்லுங்க, அவ்வளவுதான். வாரிசு உரிமை சட்டைப்படி பிரிஞ்சு மரண சாசனம் பண்ணக்கூடாது. கொடுத்துடலாம். அவருடைய இப்ப உயிரோட இருக்கிறாரு, அவர் விருப்பப்பட்டா எல்லா சொத்தையும் ஒரே பையனுக்கு கூட கொடுத்துடலாம். ஆனா நாளைக்கு போய் குற்றவாளியா நிற்பாரு. இல்ல பிரிச்சு கொடுக்குறாங்க, உயிரோட கொடுத்துடலாம். அப்ப பசங்க தெருவுல விட்டுருவானுங்க. என்ன தகுதி பேசுறவங்க கூட தெருவுல விட்டுருவானுன்னு வச்சுக்கிறேங்களேன். அதனால இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு உரிமை சட்ட அடிப்படையில் யாருக்கு எவ்வளோன்னு வந்து பிரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து யாருக்கு கேட்கணும் இப்ப கேள்வி? இல்லையே, இப்ப யாரு பெண்கள் பேர்ல கேட்டாச்சா? சி டீம் கேட்கணுமா? சரி சரி. தூதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டும் நாளில் உங்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது என்று கேட்பான். அப்போது என்ன பதில் அளிப்பார்கள்? தூதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டும் நாளில் உங்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது என்று கேட்பான். அப்போது என்ன பதில் அளிப்பார்கள்? இஷ்யூ பண்ண வேணாங்க. அப்படியா? ஜூஸ் குடுக்குறாங்களா, கொஞ்சம் கொட்டாம பார்த்து குடிச்சிருங்க. டக்கு டக்குன்னு குடிச்சிருங்க. சொல்லிட்டாப்ல, என்ன பதில் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. சி டீம். அது பற்றி எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நிச்சயமாக நீதான் மறைவான் பற்றி அறிவான் என்று கூறுவார்கள். மாஷா அல்லாஹ். 3 டீமே இப்ப இந்த டைம்ல ஃபார்ம்ல வந்துட்டீங்க. இருங்க, அடுத்த ட்ரையல்ல பாத்துறோம், அடுத்த ரவுண்ட்ல. ஆண்கள் பகுதிக்கு பெரியவங்களுக்கு இது கேளுங்க. 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சிரம் பணிவதாக கனவு கண்டவர் யார்? 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் பெரியவங்க பெரியவங்க சிரம் பணிவதாக பின்னாடி. சரி, அவங்க சொல்லிட்டாங்களே, யூசுப் நபி. அப்ப சிரம் பணிகிறதுன்னு சொல்லி சொன்னா எல்லா இடத்துலயுமே சஜிதா விழுறதுன்னு நம்ம நினைச்சுக்கிற கூடாது. இங்கேயும் சிரம் பணிகிறது தான் வருது. சிரம் பணிகிறதுனா கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். இல்ல பசங்க இங்க பாருங்க, பசங்க ஓபன் பண்ணீங்கன்னா குடிச்சிடணும், விளையாடக்கூடாது. டக்குன்னு குடிச்சிட்டு மூடிடு. சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்து பசங்களுக்கு. இந்த பசங்க ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் பகுதி பொது கேள்விக்கு போவோம். சொல்லலாமா? எல்லாம் பாட்டில் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க, பயமா இருக்கு எனக்கு. பக்குன்னு இதை கேளுங்க, நல்லா கவனிங்க பசங்க. நியாய தீர்ப்புக்குரிய அந்த நேரம் நெருங்கி விட்டது, விளங்கி விட்டது. அதாவது நியாய தீர்ப்புக்குரிய அந்த நேரம் நெருங்கி விட்டது,
டேஷ் பிளந்து விட்டது. அந்த டேஷ்ல என்ன வரும்? என்ன? மூணா? மூணுன்னா என்ன? அது என்ன தமிழ்ல என்ன? சந்திரனும் பிளந்து விட்டது. உங்க பேரு? இனாரா. மாஷா அல்லாஹ். சரி, பசங்களுக்கு இன்னொரு கேள்வி. சரியா? அல் கஃப் இது கேளுங்க. அல் கஃப் அத்தியாயத்தில் புகைவாசிகளோடு இருந்த பிராணி எது? அல் கஃப் அத்தியாயத்தில் புகைவாசிகளோடு இருந்த பிராணி எது? ஸ்பைடரா? நான் அங்க பின்னாடி. அமைதியா இருக்குமா பெண்கள் பகுதியில? நாய். உங்க பேரு? பர்ஷத். உங்க அண்ணன் பேரும் பர்ஷாத். அவரு இன்னா சரி, இப்ப பெண்கள் பகுதியில பொதுவான கேள்வி. டேஷ் ஒரு அருளாகவே அன்றி நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். டேஷ் ஒரு அருளாகவே அன்றி நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை என்று அல் குர்ஆன்ல சொல்றான். ஏ டீம் டேஷ் அகிலத்தா இருக்கு. பரவாயில்லையே. சரி, பாஸ் ஆகும்னு நினைச்சேன். ஏ டீமுக்கு போட்டுருங்க. அடுத்து பி டீமுக்கு. விறகை நெருப்பு தின்பதை போல் உங்கள் நற்செயலை டேஷ் அழித்து விடும். என்னம்மா இது? சரி, இதுவும் சொல்லிடுவாங்களே. என்ன பேஜுக்குள்ள ஆழமா போகணும் போல இருக்க. புரியல. எப்படி? இதே ஃபார்ம்ல கேட்கணுமா? சரி. சீக்கிரம் அதே மாதிரி வருமா? சரி நான் இருங்க. சீக்கு டேஷ் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களுக்கு சிறந்தவர். டேஷ் கல்வியா? சி டீம்ல இருந்து பாஸ் செய்யப்படுகிறது. இங்கிட்டு மாத்திரம் இல்ல. பெண்கள் பகுதியில ஏ டீம் தயாரா இருக்கிறீங்களா? இப்ப சி ஒரு நிமிஷம் இருங்க. பள்ளியில சத்தம் போடக்கூடாது. சி டீம் சொல்ல முடியல. ஏ டீம் தயாரா இருக்கிறீங்களா? எந்த டீம் இது? சி சொல்லிட்டாங்க. சரி, சரி. இன்னும் ஒரு ரவுண்ட் பொதுவான கேள்வி உங்களுக்கு. ஆண்கள் சைடு வருமா? ஆண்கள்ல பெரியவங்களுக்கு இதை கேளுங்க. ஒரு முஸ்லிம் பெண்ணே அவரது விவாதத்துக்கு போகும் உரிமை. ஒரு முஸ்லிம் பெண்ணே அவரது விவாதத்துக்கு போகும் உரிமை முறைக்கான பெயர் என்ன? மைக்க கொடுங்க. அங்க மைக்கு கொடுங்க. மைக்கு உங்க காலு கீழே இருக்கு பாருங்க. குலா சரியான வார்த்தையா? ஒரு முஸ்லிம் பெண் அவரது விவாகரத்துக்கு கோரும் உரிமை முறைக்கான பெயர் என்ன? இல்ல பெரியவங்களுக்கு. குலாங்கிறது நடைமுறையில இருக்க வார்த்தை. அது குழு. சரிங்களா? அதான் குலாவா மாறிடுச்சு. சரி, அடுத்து பசங்களுக்கா? பசங்க நல்லா கவனிங்க. செருப்பு அணியும் போது எந்த காலில் முதலில் அணிய வேண்டும்? இருங்க. முடிக்கல. கேள்வி முடிக்கல. செருப்பு அணியும் போது முதலில் எந்த காலில் அணிய வேண்டும்? கலட்டும் போது முதலில் எந்த காலில் கலட்ட வேண்டும்? புரியுதா? இந்த பொண்ணு பேர் சொல்லுங்க. இந்த பொண்ணு மைக்கு கொடுங்க. புதுசா வந்திருக்கிறாங்க.
புதுசா வந்தவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் பொழுதுங்க. இப்படி பின்னாடி வாங்க. இந்த பொண்ணோட கொடுங்க, மைக்கை கொண்டு வாங்க, சீக்கிரம் வாங்க பாவா, டைம் இல்ல. சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. ரைட் லெஃப்ட். ரைட்ல வந்து கலட்டணும், லெஃப்ட்ல போடணும், அப்படிதானே? சரி. உங்க பேர் சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. பர்கானா. இனிஷியல் சொல்லுங்க, அப்பதானே நிறைய பர்கானா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எம். சரி. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. என்னையும் என் தூதரையும், ஏடிமுக்கு, என்னையும் என் தூதரையும் நம்புங்கள் என்று ஈசாவின் சீடர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த போது என்ன சொன்னார்கள்? என்னையும் என் தூதரையும் நம்புங்கள் என்று ஈசாவின் சீடர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த போது எப்படி? முஸ்லிம்கள் வசனம் கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. ஆன்சர் கரெக்ட் தான். சாட்சியாக இருப்பாய். மாஷா. அடுத்த கேள்வி வந்து பி டீமுக்கு. ஈசா நபியின் சீடர்கள் உமது இறைவனுக்கு இயலுமா என்று எதை கேட்டார்கள்? ஈசா நபியின் சீடர்கள் உமது இறைவனுக்கு இயலுமா என்று எதை கேட்டார்கள்? உணவு தட்டை எங்க இருந்து இறக்கி வைக்க முடியுமா? வானத்துல இருந்து இறக்கி வைக்க இயலுமான்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஈசா நபி என்ன சொன்னாங்க? யாருக்கு அஞ்சு சொன்னாங்க? பி டீம் என்னாச்சு? நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கன்னு சொன்னாங்க. என்னடா இங்க இருந்து அங்க போயிட்டு நீனு இப்படி வாடா, தனியா வா, நீனு இப்படி வா, ரைட்டுக்கு வா, நீ இன்னும் ரைட்டுக்கு போ, அவர் நிக்கிறார்ல அங்க போ. அடுத்து எந்த டீம் கேட்கணும்? சி டீம். எதற்காக சீடர்கள் உணவு தட்டை இறக்கிட உமது இறைவனுக்கு இயலுமா என்று கேட்டார்கள்? எதற்காக சீடர்கள் உணவு தட்டை இறக்கிட உமது இறைவனுக்கு இயலுமா என்று கேட்டார்கள்? புரியல, நல்லா மைக்கை கிட்ட வச்சு சொல்லுங்க. அடுத்த தடவை எப்படியாவது மைக் வாங்கிடுவோம் இன்ஷாஅல்லாஹ். கொஞ்சம் இந்த இது ஸ்பீக்கர் கிட்ட வந்து சொல்லுங்க. அதான் கேட்டாங்க, அதுக்கு என்ன பதில்? என்ன எதற்காக கேட்டாங்க? அதாவது சீடர்கள் எதற்காக இல்ல ரீசன் கரெக்டா பொருந்தல. கருத்து சொல்றீங்க, கரெக்டா அந்த இது வரணும். எதற்காக சீடர்கள் உணவு தட்டை இறக்கிட உமது இறைவனுக்கு இயலுமா என்று கேட்டார்கள்? ரீசன் என்ன? அதையும் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. நம்பினதுக்கு அப்புறம் தானே அவங்க சீடர. ஏ டீம் சொல்லலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல, இப்ப கேள்வி யாருக்கு? பி டீமுக்கா? அடுத்து சி டீமுக்கு தானே வரணும். சி டீமுக்கு தான் வரணும்.
எந்த டீம் சொன்னீங்க இப்ப? அப்ப பி டீமுக்கு வந்து ஒண்ணு கிடையாதா? மைனஸ் ஒன்னா? சி டீமுக்கு தான் கேள்வியா? சரி, ஓகே ஓகே. இப்ப அடுத்து யாரு கேட்கணும்? ஆண்கள் பகுதி பெரியவங்களுக்கா? இந்த இதை கேளுங்க. சட்டம் சம்பந்தமா கேட்போம். இந்த இதை கேளுங்க. பஜர் என்னும் அதிகாலை தொழுகையின் இறுதி நேரம் எது? பஜர் என்னும் அதிகாலை தொழுகையின் இறுதி நேரம் எது? அது இல்ல, ஃபஜர் தொழுகையினுடைய இறுதி நேரம். நீங்க ஆரம்ப நேரம் சொல்றீங்க, அது கூட இறுதி நேரம். அந்த கொடுங்க, இங்க கொடுங்க சொல்லிட்டாரு. சூரியன் உதயமாகும் வரை அதனுடைய இறுதி நேரம். சரி, அடுத்து சின்ன பசங்களுக்கு கேட்கணுமா? அப்படியா? சரி சரி சரி. ஆடை அணியும் போது ஓதும் துவா என்ன? சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல. கொடுங்க, அப்துல் ரஹ்மான் கொடுங்க பின்னாடி. பிஸ்மில்லா. சரிங்களா? கை தூக்கி இருக்கணுமா? நீங்க சொன்னீங்கன்னா கை தூக்குனது தானே. என்ன கேக்குறீங்க? மைக்கில கேளுங்க. அணியும் போது கழட்டும் போது அணியும் போது அந்த துவாலாம் விட்டுருங்க. பொதுவா வந்து ட்ரெஸ் போடும் போது பிஸ்மில்லா தான் சொல்லணும். சரிங்களா? புது ட்ரெஸ் போடுறது வேற துவா இருக்காது. நான் கேட்கிறேன், அடுத்து பார்ப்போம். ஆமா, நிதானம். அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கு நமக்கு. அடுத்து பெண்கள் பகுதிக்கு. ஏ டீமுக்கு ஈசா நபி உணவு சம்பந்தமாக இறைவனிடத்தில் கேட்ட துவா என்ன? பெண்கள் பகுதி, கேர்ள்ஸ் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இங்க என்ன தனி மசூரா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? இங்க வாங்க, 2 பேரும் இங்க வாங்க. 2 பேரும் மசூரா நடத்திட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த பெண்கள் பகுதியில் பி டீமுக்கு ஈசா நபி இறைவனிடத்தில் உணவு கேட்டு துவா செய்த போது அல்லாஹ் என்ன கூறினான்? உட்காருங்க அப்படியே. ஈசா நபி இறைவனிடத்தில் உணவு கேட்டு துவா செய்த போது அல்லாஹ் என்ன கூறினான்? தண்டிப்போம். சரி, தண்டிப்பேன்னு சொல்றான். உங்களுக்கு அதை நான் இறக்குவேன், அதன் பிறகு உங்களில் யாரேனும் என்னை மறுத்தால் இவ்வுலகில் யாரையும் தண்டிக்காத அளவு தண்டிப்பேன்னு சொல்றான். அடுத்த கேள்வி என்ன டீம் கேட்கணும்? சி டீம். ஈசாவே, நீர் மக்களுக்கு இப்படி கூறினீரா என்று இறைவன் கேட்ட கேள்வி என்ன? ஈசாவே, மாஷா அல்லாஹ், இப்படி அழகா கருத்தா சொல்லிட்டீங்க. கரெக்டா. அடுத்து இப்ப யாருக்கு? ஆண்கள் பொதி பெரியவங்களுக்கு. இதை கேளுங்க. ஒரு நாளில் தொடர் தடை செய்யப்பட்ட நேரங்கள் எத்தனை? ஒரு நாளில் தொடர் தடை செய்யப்பட்ட நேரங்கள் எத்தனை? 3. அந்த 3 நேரம் சொல்ல முடியுமா? மைக்க கொடுங்க. சூரியன் உதயமாகும் நேரம், சூரியன் மறையும் நேரம், உச்சி நேரம். மாஷா அல்லாஹ். இப்ப பசங்களுக்கு நோயாளியை விசாரிக்க சென்றால் என்ன சொல்லணும்?
யாராவது நோய் விட்டுருக்குறாங்கன்னு செய்தியை வந்து சொன்னாங்கன்னா என்ன சொல்லணும், என்ன துவா செய்யணும்? அதை கொடுங்க. சரி, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, அங்க கொடுங்க. சரி, விடுங்க விடுங்க விடுங்க, பெரியவங்க சொல்லுங்க. நாங்க கொடுங்க, மைக்க கொடுங்க. இருங்க, உங்களுக்கு நான் தரேன். அடுத்த கேள்வி சின்ன கேள்வியா தரேன், ஒரு வாரத்துல சொல்ற மாதிரி. பசங்களுக்கு அடுத்து மேட்டில் ஏறும் போது என்ன துவா செய்ய வேண்டும்? கை மட்டும் தான் தூக்கணும். படிக்கட்டுல மேல ஏறும் போது என்ன துவா செய்யணும்? இந்த இவனை கொடுங்க, இவன் புதுசா இருக்கிறான், புதிய பையன். பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மிஸ்பாவுதீனா? என்ன சொல்லணும்? அடுத்து வேற யாரு? அந்த பையன் கொடுங்க. பேரு நபியா? ரபி. ரபி ரஃபீகா? சரி, ஓகே ஓகே. அடுத்து இதே மாதிரி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. பெண்கள் பதில வந்து ஏ டீமுக்கு. இறைவன் கேட்ட கேள்விக்கு ஈசா நபி சொன்ன பதில் என்ன? மைக்கில சொல்லுங்க. அவன் கைப்பத்துங்க, அத மைக்கை யாரா கைப்பத்துங்க. சரி, இப்ப பி டீமுக்கு அடுத்து ஈசா நபி இறைவன் கட்டளையிட்டபடி என்ன கூறினார்? ஈசா நபி இறைவன் கட்டளையிட்டபடி என்ன கூறினார்? நீ எனக்கு கட்டளையிட்டபடி எனது இறைவனும் உங்க இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்கல் என்பதை தவிர வேற எதுவும் அவர்களுக்கு கூறவில்லை. சரி, அடுத்து வந்து சி டீமுக்கு. இது உண்மை பேசுவோருக்கு அவர்களது உண்மை பயன் தரும் நாளில் இறைவன் கொடுக்கும் பரிசு என்ன? உண்மை பேசுவதற்கு அவர்களது உண்மை பயன் தரும் நாளில் அவர்களுக்கு சொத்து சோலைகள் உள்ளன. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அல்லாஹ் திருப்தி அடைவார். அவர்களும் அல்லாஹ் கொடுத்து கொள்வார்கள். இதனை பார்த்தானே வெற்றியாகும். சரி, அடுத்து யாரு? ஆண்கள் பகுதி. இத கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை நபி தோழர்களுக்கு உணர்த்திட்ட அபூபக்கருக்கு ரசூல் அவர்கள் ஓதிய குர்ஆன் வசனம் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை நபி தோழர்களுக்கு உணர்த்திட்ட அபூபக்கர் ரலி அவர்கள் ஓதிய குர்ஆன் வசனம் எது? இல்ல, அந்த வசனத்தோட கருத்து சொல்லுங்க. நம்பர் சொல்லணும்னாலும் பரவாயில்ல, கருத்து. போயிருக்கீங்களா? இன்னக்க மையத்தும். சரி, ஓகே, அவங்க பேர் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பசங்களுக்கா, மேட்டிலிருந்து இறங்கும் போது சொல்லவே எல்லாருக்கும் இந்த பையனை கொடுங்க. அப்படியே என்ன பண்ணுவோம்? சரி சரி, ஓகே. சுபான் என்னது? கொடு கொடு கொடு, தர வாய்ப்பு தரேன். சரி, சொல்லு நீ சொல்லு. 2 பேர் பேரை எழுதிக்கிறேங்க. சுபஹானல்லாஹ். அல்பிராஸ். உன் பேரு? உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக், ஓகே. அடுத்து பெண்களுக்கு.
வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவைகளின் அதிகாரம் யாருக்கு உரியது? பெண்கள் பதி ஏ டீம் இங்கிட்ட வாங்க, முன்னாடி வாங்க, அதை விடு, ஸ்கிரீனை விடுங்க. வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவைகளின் அதிகாரம் யாருக்கு உரியது? ஏ டீம்ல சொன்னீங்களா? சொன்னோம், அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த மாதிரி கேள்வியாவே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. சரி, அடுத்து பி டீமுக்கு. எந்த பொருட்கள் மீது யார் ஆற்றல் உடையவன்? அல்லாஹ். என்ன மறுபடியும் மசூராவா? அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். சரி, அடுத்து சி டீமுக்கா. வானங்களையும் பூமியையும் படைத்து இருளையும் ஒளியையும் ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ். அதோட அந்த கண்டினியூட்டிய சொல்லுங்க. வானங்களிலும் உள்ளவை பூமியில் உள்ளவை அல்லாஹ்வே படைத்தான். உங்கள் ரகசியத்தை வெளிப்படையானதையும் நீங்கள் செய்தவற்றையும் அவன் அறிவான். நம் இருப்பிலிருந்து ஏதேனும் சான்றுகள் வந்தால் அதற்கு புறக்கணிப்பார்கள். சரி, என்னாச்சு? பெண்கள் பதி எல்லாரும் வந்துட்டாங்களா? வசூல் பண்ணியாச்சா? பெண்கள் பதி பொறுப்பாளர் சொல்லுங்க. இஸ்லாம். சரி, ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. என்ன சொன்னீங்களே, ஆண்கள் பதில தான் கொடுங்க, வாரி எடுத்து கேளுங்க. இன்னும் ஆளுங்க வர வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா, சரி, தொழுவு முடிஞ்சோடனே தான் வரும். சரி, இல்ல அது வரைக்கும் என்ன வசூலாவது இது பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் சரி. இப்ப யாரு கேள்வி கேட்கணும்? சின்ன பசங்க இல்ல, ஆண்கள் பெரியவங்களுக்கு கேட்டாச்சா? சரி, ஆண்கள் பகுதி. தமக்கு விருப்பமான தோட்டத்தை தர்மம் செய்த அபூதல்ஹா ரலி அவர்களின் உண்மையான பெயர் என்ன? தமக்கு விருப்பமான தோட்டத்தை தர்மம் செய்த அபூதல்ஹா ரலி அவர்களின் உண்மையான பெயர் என்ன? ஆண்கள் பகுதி. வாய்ப்பு இருக்கா? சரி, அடுத்த கேள்வி கேட்போம். இதை கேளுங்க. அபூதல்ஹா தர்மமாக வழங்கிய நாடிய தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு வழங்குமாறு கூறினார்கள்? அபூதல்ஹா தர்மமாக வழங்கிய நாடிய தோட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு வழங்குமாறு கூறினார்கள்? நான் இவங்க மைக் கொடுங்க. உங்கள் உறவினர்களுக்கு. மாஷா அல்லாஹ். சரி, ஆண்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி. அல் பிதாயா வன் நிகாயா என்னும் சிறந்த வரலாற்று நூலின் ஆசிரியர் பேர் என்ன? அல் பிதாயா வன் நிகாயா, அந்த பேர்ல ஒரு ஃபேமஸான தப்சீர் இருக்கு, அவர்தான். அந்த தப்சீர் தான் தமிழ்ல முதல்ல மொழியாக்கம் பண்ணப்பட்டது. இது குழு. மைக்கு கொடுங்க. இப்னு கசீர். மாஷா அல்லாஹ். பசங்களுக்கு கேட்கணுமா? இப்ப அடுத்து பசங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. அவருடைய இயற்பெயரா? சகல், சயீத் பின் சகல். கொடுத்தாங்களா? என்ன இதை கவுண்ட் பண்ணுங்க. பசங்க கவனிங்க.
உட்காருங்க. வீட்டில் நுழையும் போது என்ன சொல்லி நுழைய வேண்டும்? இந்த இங்கிட்டு பசங்க அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த இவனுக்கு கொடுங்க புதுசா. அஜீம் 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 கொடுங்க. அந்த நீங்க சொல்லிட்டீங்களா? அந்த இங்கே கொடுத்துருங்க. அஜீம் கொடுமா. அடுத்த வாய்ப்பு வரிசையா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். சரி, முகமது அசீம். பெண்கள் பகுதியில வந்து ஏ டீமுக்கு முந்தைய சமுதாயத்தினர் பற்றி அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான்? முந்தைய சமுதாயத்தினர் பற்றி அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான்? இனிமே 10 செகண்ட்குள்ள சொல்லணும். இன்னும் இதுக்கப்புறம் நீங்க நோட்ஸ் பாக்குறது அளவுக்கு டைம் இருக்காது பாருங்க. முந்தைய சமுதாயத்தினர் பற்றி அல்லாஹ் இதுக்கு முன்னாடி வரிசையா கேட்டுட்டு இருந்த, வரிசையா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து எல்லாமே என்ன பண்ண ஷஃபிள் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா. 10 செகண்ட், இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. இன்னும் 3 தான் இருக்கு. முந்தைய சமுதாயத்தினர் பற்றி அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான்? ஏ டீம் பி டீமுக்கு மாத்தவா? ஆயிடுச்சு. பி டீமுக்கு மாத்துங்க. பி டீமுக்கு கொடுங்க. மைக்க கிட்ட வச்சு பேசுங்க. முந்தைய சமுதாயத்தினர் பற்றி இல்ல, அவங்கள பத்தி கேள்வி புரியலையா? ஒருவேளை ஏ டீமுக்கு முந்தைய சமுதாயத்தினர் பத்தி அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான்? அவங்கள பத்தி அவங்களை பத்தி அறிந்து கொள்வதாக இருந்தால், முன்ன சமுதாயத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அறிந்து கொள்வதாக இருந்தா என்ன பண்ணணும்? எச்சரிக்கை செய்யறான் அல்லாஹ். முந்தைய சமுதாயத்தை பற்றி அறிந்து கொள்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சி டீம் உங்களுக்கு செய்து தராத வசதிகளை அவர்களுக்கு கொடுத்தோம். வாடகை கொடுத்த அவர்கள் கீழே ஆறுகள் ஓட செய்தோம். பாவத்தின் காரணமாக அவர்களை அழித்தோம். வேறு தலைமுறையை உருவாக்கினோம். இல்ல, பதில் இல்ல. அந்த சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதா என்ன பண்ண சொல்றான்ல? அவர்களிடம் முன்னே வந்த போது அவர்கள் பொய்யனும் கருதி அவர்கள் கேள்வி செய்தார்கள். அது குறித்து அவர்களை கேள்வி அவர்களையே சூழ்ந்தது. இல்ல 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 தம் இறைவனிடமிருந்து ஏதும் வந்தால் அவர்கள் சான்றுகளை புறக்கணிப்பார்கள். உண்மை வந்த போது அவர்களிடம் பொய்யனை கருதினார்கள். அவர்கள் கேள்வி செய்து கொண்டிருந்த குறித்த விவரங்கள் பின்னர் அவர்களிடமே வந்து சேரும். பாதிதான் சொல்றீங்க, பாதியை விட்டுறீங்க. பாதி ட்ராக் மாறி இருக்கு. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்? முன்ன சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தா இப்படி செய்யுங்க நல்லா சொல்றான். என்ன செஞ்சா தெரியும்? ஆண்கள் பதில் யாரு வரல? இப்ப ஃபார்ம்ல வரிசையா வராதனால வரல. இப்ப முந்தைய சமுதாயத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. இல்ல 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 சொல்லுங்க. இங்க மைக்க கொடுங்க. ஆண்கள் பதில நீங்க சொல்லுங்க. எடுத்துட்டீங்களா? அதுக்குள்ள டக்குனிக்க பாருங்க. போன்ல தட்டி திரும்பீங்க. பூமியில பயணம் செஞ்சு பார்க்கணும். முன்ன சமுதாயத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதா இருந்தா பயணம் பண்ணி பாருங்க நல்லா சொல்றோம். சரி, அப்ப 3 டீமுமே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். மறுபடியும் வந்து பெண்கள் டீமுக்கு உங்களுக்கு இருங்க. மறுபடியும் ஒண்ணு செக் பண்ணி பாத்துருவோம் என்ன சொல்றாங்கன்னு.
பகலிலும் இரவிலும் வாழ்பவை யாருக்கு சொந்தம்? ஏ டீம். அஸ்ஸலாமு பி டீம். இல்லையே, ஏ டீம் தான் பதில் சொல்லலையே. 3 பேருக்கு பதில் வரல. ஏ டீமுக்கு கேட்டோம் பதில் வரல, அப்புறம் பி டீமுக்கு மாத்திரம் பதில் வரல, சி டீமுக்கு கேட்டோம் பதில் வரல, அப்புறம் மறுபடியும் இங்க ஆண்கள் சொல்லிட்டாங்க. ஏ டீமுக்கு தானே வரணும் மறுபடியும். பதில் சொல்லி இருந்தாங்கன்னா அடுத்து வேற இது பண்ணிருப்போம். 3 டீமே சொல்லலையே. அல்லாஹ்வுடைய சந்தம். எந்த டீம் சொன்னீங்க? ஏ டீம். அடுத்து பி டீம். இறைவனுக்கு மாறு செய்தால் எதை அஞ்ச வேண்டும்? இறைவனுக்கு மாறு செய்தால் எதை அஞ்ச வேண்டும்? அஞ்ச வேண்டும். சரி, அடுத்து வந்து சி டீமுக்கு. காகிதத்தில் எழுதப்பட்ட வேதத்தை இறக்கினாலும் மறுப்பாளர்கள் என்ன கூறியிருப்பார்கள்? முகமது காகிதத்தில் எழுதிய வேதத்தில் குரானை உனக்கு முன் நான் ஆகி இருந்தால் நான் கைகளாக சொத்து பார்த்து வெளிப்படையான சூனியம் தவிர வேறு இல்லை என்று ஏக இறைவனை மறுப்ப கூறியிருப்பார்கள். ஓகே, அப்ப ஃபார்முலா வந்துட்டீங்க மறுபடியும். சரி, இப்ப ஆண்கள் பகுதிக்கு வந்துருவோம். இதை கேளுங்க, ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆண்கள் பகுதி. மிக சிறந்த ஆட்சியாளராக இரண்டாவது கலிபாவர்கள் பெயர் என்ன? மிகச்சிறந்த ஆட்சியாளராக சிறந்த இரண்டாவது கலிபா யாரு? ரசூல் ரஹ்மான். யார் சொன்னா? அவங்க சொன்னாங்க. சரி, இப்ப அடுத்த இந்த கேள்வி பாருங்க. வாங்கி சொல்லுங்க, கையை தூக்கிட்டு. சரி சரி, அடுத்து இந்த இருங்க, ஈஸியான ஒரு கேள்வி. மைக் வாங்கி கையை தூக்கிடுங்க. அல் முல்க் என்னும் குர்ஆன் அத்தியாய தலைப்பின் பொருள் என்ன? இங்க கொடுங்க. ஆட்சி அதிகாரம். ஓகே, மாஷா அல்லாஹ். பசங்களுக்கு அடுத்து என்ன துவா கேட்கலாம்? டாய்லெட் போகும்போது கழிவறைக்குள் செல்லும் போது போதும் துவா. எல்லாருமே சொல்லக்கூடாது, கைதான் தூக்கணும். இந்த பையன் தூக்கணும், புதுசான பையன் கை தூக்குறான். நீ தானே கை தூக்குன? கைக்கு கொடுங்க. இருங்க இருங்க, சொல்லி கொடுத்துட்டா அமைதியா விட்டுருணும், டக்குன்னு விட்டுருணும். இருங்கப்பா. உன் பேர் என்ன? ஹர்ஷதா? ஹர்ஷத் உமர். சரி, டைம் ஆச்சோ? சரி, ஓகே. பெண்கள் பதில இருந்து 5770 வசூலாயிருக்கு. மிச்ச வசூல நம்ம அதுக்கு ஒன்றிணைச்சு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமா வாங்கி பில் போட்டுக்கலாம். இப்ப யாரு கேட்கணும்? பசங்களுக்கு கேட்டாச்சா? பெண்கள் பகுதியில் ஏ டீம். பொதுவான கேள்வி. வட்டி தடை செய்யப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தள்ளுபடி செய்து துவக்கிய அவர்களின் உறவினர் யார்? பெண்கள் பகுதியில் ஏ டீம். வட்டி தடை செய்யப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தள்ளுபடி செய்து துவக்கிய அவர்களின் உறவினர் பெயர் என்ன? ஏ டீம். ஏ டீமுக்கு தெரியலையா? சரி, பி டீமுக்கு. ஃபேமஸான சம்பவம் ஆச்சுங்க. அது குழு, பொது கேள்விக்கு குழு கிடையாது. ஆண்கள் தான்
ஆண்கள் பாவம், அதனால சரி பொதுவான கேள்வியா இருக்கனால ஏ டீமுக்கு குரூப் கொடுக்குறோம். ஏ டீம்ல மைக்க கொடுங்க. அவங்களுடைய சிறிய தந்தை, பேசாதீங்க பசங்க, தள்ளி உட்காருங்க. அவங்களுடைய சிறிய தந்தை 2 பேர் தானங்க, டக்குன்னு சொல்லுவீங்களா? என்னங்க என்னங்க ஏங்க இதுக்கு மேல நான் எப்படிங்க குரூப் கொடுக்குறேன்? ரெண்டு சச்சா 2 பேர் தானே, பெரியத்தா தான் நிறைய பேர் குழப்பமா இருக்கும். சச்சா 2 பேர் தானே ரசூல்லாவுக்கு. சரியா போச்சு போங்க. இது எந்த டீம்னு சொல்றதுன்னா மைனஸ், இங்க வந்து மைனஸ் ஒரு 2 இடத்துல அடிக்க சொல்லிடுவோம். ஏங்க அங்க இந்த பதில் சொன்ன ஏ டீமா இருந்தா அவங்களுக்கு ஒரு 2 இதை அடிச்சிருங்க. அப்துல் முத்தலிப்பு பாட்டனார்னு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அப்துல் முத்தலிப் பாட்டனார்னு கூடவா தெரியாம இருப்பீங்க ரசூல்லாவுடைய பாட்டனார்னு? மைனஸ் பண்ணுங்க ஏ டீம். ஏன்னா இப்படி பதில் சொன்னோம்னா நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம். ரசூல்லா பத்தி கூட தெரியலன்னா அப்புறம் நம்ம எப்படி? பி டீம். அடுத்து முந்தானது கூட சொன்ன 2 சச்சான்னு சொல்லி 2 சச்சாவோட பேரையும் வர சொன்ன. ஒண்ணு நீங்க சொல்லிட்டீங்க. சி டீம். டேய் பள்ளியில விளையாட கூடாது. விளையாண்டீங்கன்னா பேப்பரை கொடுங்க. பேப்பரை கொடு. பேப்பர்ல விளையாட கூட கொடு. பள்ளியில கொடு. பின்னாடி கொடு. சி டீம் 3 டீமே சொல்லலையா? குழு கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவருடைய மகனார் தான் வந்து நிறைய நேரத்துல வந்து இந்த இரவு தொழுகை நேரத்துல கூட அவருடைய மகனார் தான் போய் நிப்பாரு. காது புடிச்சு தலையை புடிச்சு சுத்திட்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவங்களுடைய சிறிய தாயார் வீட்டுல போய் நிப்பாங்க. நான் சொல்லக்கூடியவருடைய மகனார். இதுக்கு மேல நான் எப்படி சரியா போச்சு போங்க. அப்ப ஒண்ணு சொல்லிட்டேன், இன்னும் ஒருத்தர் தானே சொல்லிடுவாங்க. அம்சார் ராணுவ வந்து வட்டி தடை செய்யப்பட்ட அந்த நேரத்துல உயிரோட இருந்தாங்களா? வட்டி தடை செய்யப்பட்ட நேரத்துல உயிரோட கிடையாது, பின்னாடி தடை செய்யப்பட்டது. அம்சார் ராணுவம்லாம் வந்து முதல்ல உகது போர்ல கொல்லப்பட்டுட்டாங்க. எது எந்த டீம் சொன்னாங்க? எந்த டீம்? சியா? சிக்கு 2 தடவை 2 மைனஸ் அடிங்க. ஏ டீமுக்கு 2 அடிங்க. சி டீமுக்கு இல்ல சிரிக்கிறதுக்கு இல்ல, தப்பா சொன்னீங்கன்னா அடிப்போம். இது ஏ டீமுக்கு 2, சி டீமுக்கு 2 அடிங்க. மைனஸ் போடுங்க. 2 மைனஸ் போடுங்க. தப்பா சொன்னீங்கன்னா இது என்ன ரசூலா பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல கண்டிப்பா நமக்கு. சரி ஆண்கள் பத்தி கொடுங்க. நீங்க தான் சொன்னீங்க பொதுவான கேள்வி கேளுங்கன்னு. இதுக்கு மேல பொதுவான கேள்வி நம்ம எப்படி கேட்கறது? அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சரிங்களா? டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, உடனே டக்குன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. வசனம் இறக்கி அறணும். இன்னைக்கு நமக்கு சரி ஓகே. இப்ப யாரு கேள்வி கேட்கணும்? பசங்களுக்கா? பசங்களுக்குன்னா ரொம்ப யோசிக்கிறோமே. சரி வாங்கு சொன்னவுடன் வாங்கு சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? கரெக்ட். இந்த பெண்ணும் பேர் மைக்க கொடுங்க. சரி சொல்லிட்டேங்க. உங்க பேர் என்ன? சரி திருப்பி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. கொடுங்க. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. இந்த துஆ ஓதணும். இந்த துஆ எதுக்கு ஓதணும்? எதுக்கு ஓதணும்? பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் ஸலவாத் சொல்லிட்டு இந்த துஆ சொல்லணும். வசீலாங்கிறது சொர்க்கத்துல மிக உயர்ந்த ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த இறைவா எங்களுடைய தூதருக்கும் எங்களுடைய தலைவருக்கும் கொடு, முகமதுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? சொல்லிட்டாங்களே, முழுசா சொல்லிட்டாங்க.
சரி, அதுல உனக்கு வந்து ஒரு இது போட்டி, அக்காவா உனக்கு அக்காவா? சரி சரி சரி. சரி சரி. யாருக்கு ஆண்கள் பதில கேட்கணுமா இல்ல பசங்களுக்கு கேட்டாச்சா? பெண்களுக்கு. பெண்கள் பகுதி. சரி, அடுத்த ரவுண்ட் வரும்போது பாத்துக்கலாம். அதான் சொல்லிட்டீங்களே. மனிதர்களின் ரகசியங்களையும் அவர்கள் செய்வதையும் அறிபவன் யார்? முழுசா சொல்லணும். மனிதர்களின் ரகசியங்களையும் அவர்கள் செய்வதையும் அறிபவன் யார்? ஏ டீம். அறிகிறான். மாஷா அல்லாஹ். அடுத்து வந்து பி டீம். இறை மறுப்பாளர்களின் குணம் என்ன? இறை மறுப்பாளர்களின் குணம் என்ன? இறை மறுப்பாளர்களின் குணம் என்ன? பி டீமுக்கு தெரியலையா? சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். இறைவனுடைய சான்றுகளை வந்து அவங்க புறக்கணிப்பாங்க. அடுத்து சி டீம். உண்மையை பொய் என கருதியவர்களின் நிலை என்னவாகும்? உண்மையை பொய் என கருதியவர்களின் நிலை என்னவாகும்? என்னாச்சு? சி டீம் தான் ஃபார்ம்ல இருந்தீங்க. ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா வந்து சோர்ந்துடக்கூடாது. அடுத்த இதுல வந்து விட்டு பிடிச்சிடலாம். உண்மையை பொய் என்ன கருதியவர்களின் நிலை என்னவாகும்? டைம் இருக்குங்க. எங்க எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகணும் தான் பாக்குறாங்க. இல்லை இல்லை இல்லை. சரி, கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். வேற கேள்வி கேட்கறேன், சரிங்களா? அந்த கேள்விக்கு, ஏன்னா அந்த கேள்விக்கு வந்து ரேண்டமா தான் சொல்ல முடியும். முன் சென்ற தலைமுறையினரை அல்லாஹ் ஏன் அழித்தான்? முன் சென்ற தலைமுறை. புரியல. இல்ல, 6வது அத்தியாயம் படிச்சீங்களா? சி டீம்ல 6வது அத்தியாயத்துக்குள்ள போயிட்டோம். ஏ டீமுக்கு தெரியுமா? அவர்கள் கீழே ஆளுகளோடு செய்வோம், பாவத்தின் காரணமாக அவர்களை அழிப்போம், வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம். எந்த டீம்? மாஷா அல்லாஹ். பசங்க ஏன் அங்க கேப் விட்டு உட்காருங்க. நீ எந்திரிச்சிங்க வா, கிட்ட வாங்கி வா. முடியா, இங்க கிட்ட வா. முன்னாடி வந்து உட்காரு, முன்னாடி வந்து உட்காரு. இஸ்லாம். இல்ல, அந்த கொஸ்டின் வந்து புரியாத மாதிரி இருக்குல்ல. யாருக்கு தெரியும்? அந்த கேள்வியவா? சரி, சொல்லுங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உண்மையை பொய்யென கருதியவர்கள் நிலை என்னவாகும்? தப்பா சொன்னீங்கன்னா 2 மைனஸ் உங்களுக்கு. ஓகேவா? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உண்மையை பொய்யென கருதியவர்கள் நிலை என்னவாகும்?
வேதத்தை பொய் தேடிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு வேதத்தை எது பொய் என்று கூறுகிறார்களோ அது அவர்களுக்கு சேரும். இல்ல. சரி, அடுத்து ஆண்கள் பகுதிக்கு. மறுபடியும் பதில ரிப்பீட் பண்ணுங்க. வேதத்தை எதை பொய் என்று கூறுகிறார்களோ அது அவர்களுக்கு சேரும். முழுசா படிங்க அத. இறையாமையில் எந்த வசனம் வந்த போதிலும் அவர்கள் புறக்கணித்தார்கள். சரி, வேதத்தை எதை பொய் என்று கூறுகிறார்களோ அது அவர்களுக்கு சேரும். இல்ல. சரி, அடுத்த கேள்வி ஆண்கள் பகுதிக்கு. இந்த கேள்வி கேளுங்க. இதுக்கு எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க, கேளுங்க. ஆண்கள் பகுதி. இரண்டாவது உமரின் தந்தையின் பெயர் என்ன? இரண்டாவது உமர் ரலியல்லாஹு தந்தை பெயர் என்ன? வீரான் மைக் கொடுங்க. இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? இரண்டாவது உமர் என்று இரண்டாவது உமர் என்று சொல்லப்பட்ட அவருடைய தந்தையின் பெயர். வரலாறுல இது வரலாறு கேள்வி. இரண்டாவது உமர்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுடைய தந்தையின் பெயர் என்ன? ஃபேமஸானவர். சரி, வேற கேள்வி கேட்போம். யாரு சொன்னது? இவரை பசுல்றோம். இது அவர் நாளைக்கு பார்த்து சொல்றேன். அப்துல் அஜீஸ். அடுத்த கேள்வி யாரு கேட்கணும்? பசங்களுக்கா? பசங்க எல்லாம் ஒது செஞ்சுட்டு வந்துட வேண்டியதானே? ஒதுவோட தான் இருக்கிறீங்களா? சரி, ஓகே. ஜும்மாவுக்கு வரும் பொழுது என்ன செய்து விட்டு வர வேண்டும்? குளிச்சுட்டு. சரி, ஒது செஞ்சு குளிச்சிட்டீங்க, அப்புறம் அத்தர் தைக்கிறது சுன்னத்தா? சரி, அத்தர் தேய்ச்சிட்டீங்க, வேற? சுத்தமான ஆடை. சரி, வேற? ஜிப்பாலாம் கிடையாது. மெயினானதை விட்டுட்டீங்களா? நகம் வெள்ளிக்கிழமை வரணுங்கிறதுக்காக கிடையாது. வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு தலையில மெயினா எண்ணெய் தேய்ச்சிட்டு வரணும். சரியா? சரி, இப்ப போதும் 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 போதும். பெண்களை நிறைய படிச்சுட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து பெண்கள் பகுதிக்கு. பின்னாடி போவோம். அல்லாஹ் ஒருவருக்கு துன்பத்தையோ நன்மையோ அளித்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? பெண்கள் பகுதி ஏடிஎம். அல்லாஹ் ஒருவருக்கு துன்பத்தையோ நன்மையோ அளித்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? என்னங்க ஏடிஎம்? கேள்வியில பதில். சரி, கருத்து வந்துருச்சு. அடுத்து பிடிமா? பிடி வேற நிறைய பதில் தெரியும்னு வர சொன்னாங்க. அப்படியா? சரி, எல்லாம் ஈஸியாவே வருது. குர்ஆனை மறுப்பவர்களின் உள்ளம் மற்றும் காதுகளின் நிலை என்ன? பிடீம். குர்ஆனை மறுப்பவர்களின் உள்ளம் மற்றும் காதுகளின் நிலை என்ன?
என்னங்க ஆச்சு? பி டீம் தெரியலையா? வெயிட் பண்ணணுமா? 5 செகண்ட் இன்னும். குரானை மறுப்பவர்களின் உள்ளம் மற்றும் காதுகளின் நிலை என்ன? குரானை மறுக்கக்கூடியவனுடைய உள்ளம் மற்றும் காதோடைய நிலை என்ன? இங்கேயே குரானை மறுப்பவர்களின் உள்ளம் மற்றும் காதுகளின் நிலை என்ன? உள்ளம் சி டீம். அல்லாஹ் உள்ளத்தை முத்திரையிடப்படும். அவர்கள் செவிகளும் உள்ளங்களும் முத்திரையிடப்படும். சரி, எந்த டீம் சொன்னீங்க? சி டீமுக்கு ஒரு பதில். சரி, இதோட ஒரு பெண்கள் பதில் வந்து சி டீமுக்கு ஒரு கேள்வி வரணுமா? சரி, பாஸ் ஆன கேள்வியா? சரி சரி. நரகின் முன் நிறுத்தப்படும் போது அவர்கள் என்ன ஆசைப்படுவார்கள்? நரகின் முன் நிறுத்தப்படும் போது அவர்கள் எதற்கு ஆசைப்படுவார்கள்? நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது அவர்களை பார்த்து நாங்கள் திரும்ப உலகத்திற்கு அனுப்பப்பட்டால் நலமாக இருக்குமே, அப்போது நாங்கள் எங்கள் பொய்ப்பிக்க மாட்டோம், நாங்கள் முக்கியமாக இருப்போம் என கூறுவதை பார்த்தேன். மாஷா அல்லாஹ். சரி, துவா ஓதிருங்க. சீக்கிரம் பெண்கள் வந்து ஓது செய்யுங்க. ஆண்கள் வெயிட் பண்றாங்க. சுபானகல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த பெண்கள் பகுதியிலே ஆண்கள் பகுதியிலும் புதுசாக வந்தவங்க இன்னைக்கு தலைமையில இருந்து வசூலுக்காக வந்தாங்க. நீங்க தொழுகையை முடிச்சுட்டு வசூலை வந்து வாலியை ஏற்றுவாங்க. அதுக்கு நீங்க போட்டீங்கன்னா போட்டு நம்ம